இன்னைக்கு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கோட்டையிலுங்க. அதிகமான கோட்டையில் இன்னைக்கு வந்து ஃபைனல் தேர் திருவிழா. அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம். அதனால நம்ம அங்கே வந்திருக்கோம் பாருங்க. இந்த விழா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிய போகுது. அதனால இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு சண்டேங்கிறதுனால சரியான வண்டி பாருங்க. ரோடு முடியலையும் பாருங்க. இந்த பார்க்கிங் எவ்வளோ பார்க்கிங் பண்ணிக்காங்கன்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. இந்த அதிகமான கோட்டையில் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, அதாவது தேர் திருவிழா செம்மையாக இருக்கும். இங்கே உள்ள எக்கச்சக்கமான விளையாடுறதுக்கு, சிறுவர்கள் விளையாடுறதுக்கும் சரி, பெரியவர்கள் விளையாடுறதுக்கும் சரி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க 2 பேர் எல்லாம் முன்பு கெத்தாக போயிட்டு இருக்கோம். யாரு காஷ்மீருக்கா? அங்க ஏற்கனவே இல்ல அங்க ஏற்கனவே போர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இல்ல அங்க ஏற்கனவே போர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்னும் போனோம்னா அவ்வளவுதான், சுற்று நம்மளே கொண்டு போடுவானுங்க. பாத்துக்கோ மக்கள், எங்க மதியம் தெரியும் பாருங்க, சரியான கூட்டங்க, பயங்கரமான கூட்டம். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளா நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 நாள் நடந்துட்டு இருக்கு திருவிழா. அதான் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு பாருங்க. இந்த வாகனம் அங்கேயே நிச்சிட்டு இருக்கு, முன்னாடி நிச்சிட்டு இருக்கு. அதாவது மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் வர முடியாம பாதுகாப்பு நிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க எக்கச்சக்கமான கூட்டங்க பாருங்க, பயங்கரமான கூட்டம். அதாவது போறதுக்கே வழி இல்லை. அன்னைக்கு கூட இந்த வழி வந்து இது பண்ணாம இருந்தாங்க தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா பார்த்தோன்னா இவ்வளோ இது பண்ணி வச்சிருக்காங்க. சரியான கூட்டம்பா அன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஃபைனலுங்கிறதுனால என்ன. ஆமா இன்னைக்கும் லாஸ்ட். அல்வா இன்னும் அல்வா இல்ல, சந்தனம் வந்து அல்வா வாங்கி கொடுப்பான். அவன் ஆளுக்கு சந்தனம் வந்து அல்வா வாங்கி கொடுப்பான். ஆமா அப்படி இதுல போயிடலாமா? நானா இது போலாம் அது போலாமா? மக்கள் எங்க பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னாக இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல இளைஞர்களை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சிறுசுகளும் சரி, ஓரளவுக்கு பெருசுகளும் சரி, நல்லா அந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு நல்லா ஒரு இங்கே பாருங்க ஒரு குரூப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த கடை முடியாலையும் நல்லா ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ், அதே மாதிரி இந்த பொரி எல்லாமே. இன்னைக்கு லவ் பண்ணவங்களும் சரி, மேரேஜ் பண்ணவங்களும் சரி, இன்னைக்கு செத்தாங்க சிவனாண்டின்ற மாதிரி இன்னைக்கு இந்த கடைக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இன்னைக்கு அவங்க தோழி முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க வாங்கி கூட சமாளிக்க முடியாது. அண்ணனுக்கு ஒரு சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறியா? பாருங்க சின்ன சொல்றது, ஏன்னா சின்ன பசங்க வந்து பெரியவங்க அதிகம் அவங்களோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க அந்த திருவிழாவை. அந்த அளவுக்கு ஒரு கோலாகலமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு முடியை விரிச்சு விட்டு அப்படியே பேய் மாதிரி போனது இந்த பட்ட பக்கத்துலயே தெரியும் உங்களுக்கு மக்களே. வேற மாதிரிங்க. இந்த சந்திலையும் வண்டி ஓட்டுறாங்கன்னா பாத்துக்கோ மக்களை. பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த ராட்டின பாருங்க எவ்வளோ ஜாலியாக பாருங்க. மேலே ஒரு குட்டிஸ் ஒன்று மாடிச்சு நினைக்கிறேன். அங்கே பாருங்க மச்சான், மேலே ஒன்று மாடின்னு நினைக்கிறான் அந்த பையன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பலூன் ஷூட்டு கேமு பார்த்து தெரியும் பாருங்க. அந்த இது வந்து லோடு பண்ணி போகிறாரு தலைவர். பாருங்க பாருங்க அந்த குட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா பார்ப்போம். கரெக்டாக பாருங்க, கரெக்டாக அடிக்கிறாங்க பாருங்க. ஃபுல் ஷூட் அடிச்சதுனால அவர் பூ ஆப் பண்ணுறது, அவர் பேஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்க கரெக்டாக அடிக்கிறாருங்க ப்ரோ, சரியான அடிக்கிறாங்க. கரெக்டாக கேம் பண்ணி அந்த பலூன் கரெக்டாக அடிக்கிறான் பாருங்க. அப்பா வேற மாதிரிங்க, ஒவ்வொரு லோடுக்கும் கரெக்டாக பக்கமாக அடிக்கிறான், அதுவும் மிஸ் ஆகாம அடிக்கிறான். பார்த்துக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. இது நாங்கள் கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டோம். ஏன் மச்சான் நீங்களும் அடிக்க மாட்டியா? பாருங்க மிஸ் ஆயிடுச்சுங்க, இது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுங்க தம்பி. டேய் கரெக்டாக 20 மக்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமு, அதாவது அந்த வளையம் போகிறது. இந்த வளையத்துக்குள்ளே அந்த 20 ரூபா அந்த 50 ரூபா விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பரிசா எடுத்துக்குவாங்க. பாருங்க இப்போ போடுறாங்க பார்ப்போம். மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆஹா மிஸ் ஆயிடுச்சுங்க, மிஸ் ஆயிடுச்சு, 2 மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாம் ஆமாம் இதுவும் மிஸ் ஆயிடுச்சுங்க ப்ரோ. இது கரெக்டாக போடணும், கரெக்டாக போட்டாரு. 50 ரூபா சொல்கிறது அதிகம் எடுத்து நினைக்கிறேன்.
உட்காரணுமா? ஓ சரியா உட்காரணுமாமா? என்னடா நடக்குது? இதுலயும் ஒரு சூழ்ச்சியா? ஐபிஎல் மேட்ச்ல தான் சூழ்ச்சி நடக்குதா, இதுலயும் சூழ்ச்சியா? இப்போ பாருங்க தெரியும், அந்த குட்டி பையன் போட நினைக்கிறேன். பார்ப்போம் இருங்க. கரெக்டாக அந்த குட்டி பையன் கரெக்டாக 5 வளையம் வச்சிருக்கான். அது கரெக்டாக போறான்னா பார்ப்போம். ஒரே சிரிப்பு வேற. மிஸ் ஆயிடுச்சுங்க, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இது எவ்வளோ? இதுக்கு 50 ரூபாயா ஒரு இதுக்கு? 5 ரிங் 20 ரூபாயா? 5 ரிங் 20 ரூபாயா மக்களே? இல்லைங்க, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இவங்க போடுறாங்க. அடுத்தது பாருங்க, அந்த பொண்ணு கரெக்டா போட்டுருச்சு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வேற மாதிரிங்க, யாராலையும் முடியாது. இந்த பொண்ணு சாதிச்சு பாருங்க. ஓ மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க பாருங்க. 100 ரூபா வாங்கிட்டாங்க, 100 ரூபா ஜெயிச்சிட்டாங்க. பா வேற லெவலுங்க. மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்ப்போம். மிஸ் ஆயிடுச்சு. இது மிஸ் ஆயிடுச்சு. மக்களே பார்த்தே தெரியும், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டா யாராலையும் போட முடியல. ஆனா பட்டு அந்த பொண்ணு 100 ரூபா அடிச்சிருச்சு. பார்க்கும்போது வேலை வேலை இருந்துச்சுங்க. சரியான ஒரு பண்ணா இருந்தது. பாட்டு 20 ரூபா கொடுத்து 100 ரூபாங்க. அங்கே பாருங்க, ஸ்விம்மிங் பூல் பாருங்க, வேற லெவலுங்க. மக்களே பாருங்க, இந்த பண்டிகையில் வந்து இந்த தேர் மிட்டாய் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்க, இந்த மிட்டாய் நாங்கள் இது வரைக்கும் 3 டைம் வந்திருக்கோம். ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் வாங்கி சாப்பிடவே இல்லை. ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, நிறைய மக்கள் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து பாருங்க தேர் மிட்டாய் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து ஐபிஎல் மேட்ச்சு ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு நினைக்கிறேங்க. அதாவது மும்பைக்கும் லக்னோவுக்கும் என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ச்சுக்கு போயிட்டுருக்கு. வேறவெல்லாம் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே முன்னாடி பார்த்து நினைக்கிறேன். அப்படி வந்து இப்பயே பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன். அதாவது 215 ரன்னுக்கு 7 விக்கெட்டு மும்பை அவுட் ஆயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க லக்னோ. அப்புறம் இன்னும் என்ன ஃபைனல் கண்டிப்பாக நடக்க போகுது, அதாவது மும்பை ஜெயிக்க போதா இல்லை லக்னோ ஜெயிக்க போதா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், பொறுத்துன்னு பார்ப்பா தான் தெரியும். மக்கள் எதை பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அது காடு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டை ஒரு பொண்ணை பார்த்தோம். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேர் மிட்டாய் வித்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ இன்டர்வியூ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னான். ஏன்னா டே கம்மனு இருடா, அதெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு கருத்தில் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். செம்மையாக இருந்ததுங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்துட்டு இருந்தேன். 3 நாளாக சும்மா என்ஜாய்ஸுங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. செம்மையாக இருந்தது. பார்க்கறதுக்கு போர் அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஜாலினஸாக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 10 நாளாக அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு, திருவிழா நடந்துட்டுருக்கு. அதனால கூட்டம் குறையில, பயங்கரமான கூட்டங்க. 2 பால் போட்டால் 1 ரன் கூட அடிக்கும். இப்போ பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு ஃபன்னாக விளையாடிட்டு ஜாலியாக வச்சுக்கிறாங்க ட்ராகனில். பாருங்க வேற லெவலுங்க. அப்படி இது மேலே பறந்தா எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல பாருங்க. கப்பை வந்து அடிக்க வச்சிருக்காங்க. அது வந்து கரெக்டா ஒரு 4 பால் இருக்கு நினைக்கிறேன். மக்களுங்க பாருங்க, ஒரு அந்த இதுக்கு வந்து 4 பாலுக்கு வந்து 50 ரூபா. 50 ரூபா பார்த்தீங்கன்னா இதில் அடிச்சிட்டாங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 1 மிஸ் ஆயிடுச்சு, 2 மிஸ் ஆயிடுச்சு. இது ஒன்று அடிச்சிட்டாரு, அது பின்னாடி அடிச்சுது. இதுவும் மிஸ்ஸு. தலைவர் பார்த்தீங்கன்னா கடைசி அடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்குள்ள தலைவர் வந்து 50 ரூபா வின் பண்ணிட்டாரு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாக அடித்து வின் பண்ணிட்டா இந்த மேலே இருக்கிற டெடி பியர், அதாவது எந்த டெடி நம்ம வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அதே பார்த்தீங்கன்னா பாருங்க நிறையா மக்கள் வந்து பாருங்க, நிறையா வந்து கேம் வந்து விளையாடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க ஃபஸ்ட்டு அடிச்சாரு பாருங்க, வேலை அடிச்சாரு. லாஸ்ட்டு கண்ணாடி கொண்டு போக நல்லா அடிச்சாரு. பாருங்க மிஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பால் நல்லா அடிச்சாரு. பார்ப்போம் ரெண்டாவது கேடு பார்ப்போம். கேடு நல்லா அடிக்கிறாரா இல்லையான்ட்டு. 1 அடிச்சாருங்க தலைவர். வெளியே ஓடி போயிடுச்சு 1.
இன்னும் 2 இருக்கு. மிஸ் ஆச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. குட்டி பையன் இப்போ அடிக்கிறான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. கீழே அடிக்கிறாங்க பார்க்கலாம். தம்பி எல்லாமே மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கீழே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. கீழே 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 அடி தம்பி, 8 பார் 2 கரெக்டாக அடிச்சா பார்த்தியா. செம்மையாக இருக்குங்க மக்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா அந்த வளையமும் அந்த விளையாடுறது பார்த்தா செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் வேற மாதிரி அடிக்கலாம் பாருங்க. இன்னும் ஒன்று தான் இருக்கு நினைக்கிறேன், முடிஞ்சு போச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் அடிக்கிறாங்க. 5 ரூபாவா? இதே மாதிரி நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம். இந்த டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்களா இல்லை சென்னை மாதிரி இதுவும் கவுந்து போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். தம்பி கரெக்டாக அடிப்பாரான்ட்டு பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கீழே அடிச்சிருக்கணும், ஃபஸ்ட்டு மேலே தான் அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 4 தான் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. திக் திக் நொடிகள் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாருங்க. இல்லைங்க இதுவும் தோத்துட்டாரு, சரி விடுங்க என்னங்க பண்ணுறது. மக்களே தலைவர் சரியான போஸ்ட் கொடுக்குறாரு, இங்கே பாருங்க வேற மாதிரிங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நல்லா அடித்தார், வெட்டி பாருங்க. இன்னும் ஒன்று தான் 3 தான் இருக்குது, மிஸ் ஆயிடுச்சுங்க. பா வரித்தனமாக அடித்தார், நல்லா திங்க் பண்ணி அடித்தார் நினைக்கிறேன். வேலைலாம் இருந்தது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா லக்கோன மேட்ச் பேட்டிங் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 விக்கெட் ஆகிருக்கு. கண்டிப்பாக மும்பை ஜெயிக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பாருங்க இந்த விளையாடுறத இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, நிறைய மக்கள் பாருங்க, நிறைய பேர் வராங்க. பாருங்க வின் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். தலைவர் கெத்து காமிச்சாரு, அவரு கெத்து காமிச்சாருங்க. அந்த பாலை அடிச்சு முடிச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குட்டிஸ்களுக்கு விளையாடுறதுக்காக அந்த பொம்மையை வின் பண்ணுறாரு. அந்த இது ஹாக்கி பேட்டையும் அதை வின் பண்ணிட்டாரு அவரு. மக்களை இங்கே பாருங்க, அதாவது முன்னே இருந்ததுக்கும் டிராகன் விளையாடுறதுக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. அதெல்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், நானும் செல்ஃபி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆவலோட துடிக்கிறான். அங்கே பாருங்க, அதான் சொல்கிறது, அவனுக்கு ஃபோக்கஸ் பூரா அந்த லாஸ்ட் தான் நினைக்கிறேன். தலைவர் பாருங்க சொல்றது அங்க பாருங்க, அவங்க கத்துற சவுண்டு பாருங்க, வேலையோட கத்திட்டு இருக்கிறாங்க உள்ள பாருங்க. என் ஃப்ரெண்டுக்கு இதான் ஒன்று கண்டிப்பா எடுத்து போடுப்பா அப்படின்னாரு, அதனால எடுத்து போடுறேன். இங்க பாருங்க, அது செல்ஃபி வேற அவருக்கு ஒருத்தருக்கு, செல்லுக்கெல்லாம் எங்க பறந்து ஓடுதுன்னு தெரியல. மக்களே எங்க பாருங்க, அந்த ராட்டில பாருங்க சும்மா கத்திட்டு கார் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க, வேலைலாம் இருக்குதுங்க. பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் செம்மையா இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அது பாருங்க, அது வெயிட்டிங் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வச்சுக்கோ, அந்த ராட்டிங் சவுண்டோட அவங்க கத்துற சவுண்டு தாங்க எக்கச்சக்கமான சவுண்டு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2 விக்கெட் ஆயிடுச்சு. லக்கோனா பார்த்தா 2 விக்கெட்டு. சொல்றது மேட்ச் சும்மா 6 முறை போயிருக்கு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. சரியான மேட்ச் சொல்லலாம் ஐபிஎல் மேட்ச்சு. பையா பாருங்க, எங்கே போனாலும் பஞ்சு மிட்டாயும் அந்த கையில் ஒரு அந்த பொம்மையும் தூக்கிறாங்க. அவனுக்கு வாங்கி திரும்பி கொடுத்துட்றா. என்னடா சரியான கூட்டமாக இருக்கு. ஏன் மச்சான் அன்னைக்கு வந்து இன்னைக்கு சரியா பயங்கரமாக இருக்குல்ல, இன்னைக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கு. இங்கே பாரு அந்த ராட்டில அங்கேருந்து கூட பாரு, இன்னைக்கு பாரு பயங்கரமாக இருக்கு கூட்டம் பாரு, வேலைலாம் பாரு அள்ளுக்கு பாரு. பயங்கரமா உள்ளது. ரேஷன் கடை நிற்க மாதிரி நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸுக்கு பாரு, பஜ்ஜிக்கு பாரு, இங்கே பாரு சிக்கன் ரோல் பொட்டேட்டோ ரோல் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. பாருங்க மக்களே, சரியான கூட்டங்க. அதாவது நாங்கள் ஒரு 3 நாளாக கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் வந்துருக்கு கிடையாது. ஆனால் பயங்கரமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். பாருங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. லக்கோனா டீம் பேட்டிங் செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு 7 ஓவருக்கு அவுட் ரன் அடிச்சிருக்காங்க. மும்பை சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியே நாங்கள் மேட்சுக்கும் பார்த்துட்டு ஜாலியாக இங்கே இருக்கிற அப்படியே மக்களையும் ரசிச்சு ஜாலியாக இருக்கிறவங்க சரியான விசிலுங்க, பயங்கரமான சவுண்டு, அப்படியே தாறுமாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா பாருங்க மக்களே, நானே சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்களே பாருங்க. பாருங்க, ஓ மை காட், செமையா இருக்கு, வேற லெவலா இருக்கு.
மக்கள் எங்கே பாருங்க, நாம் ஒரு ரயில் வண்டி பாருங்க, இது ஒரு வித்தியாசமான ரயில் வண்டி சொல்லலாம். அதாவது நிறைய ரயில் கண்டுபிடிக்கிற மாதிரி எங்கே பாருங்க, ஒரு டிராகன் ரயில் செம்மையாக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு வேலோட இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு போயிட்டு வருது பாருங்க. வாவ், செம்மையாக இருக்கு. அத்தியாவசியம் ரயில் பொட்டி மாதிரியேங்க. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கண் ரயில் பார்த்துருப்போம், புல்லட் ரயில் பார்த்துக்குவோம், நிறையா ரயில் பார்த்துக்கலாம். ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு ரயில் நம்ம பார்த்துக்க மாட்டோம் இல்லையா? பாருங்க, இப்போ பார்த்துக்கோங்க, வித்தியாசமான ஒரு டிராகன் ரயில் சொல்லலாம். செம்மையாக இருக்குது. அது பாருங்க, அது கியூவில் பாருங்கள், இன்னும் வெயிட்டிங் கொடுக்குறாங்க. மக்கள் எங்கே பாருங்கள், அந்த அக்கா வந்து மாசமாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு பாருங்கள், ரொம்ப ஆசையாக வந்து கேட்டிருப்பாங்க போல். அது எவ்வளோ பாருங்கள், வாங்கி போகிறாங்க பாருங்கள். ரேட் எவ்வளோ கேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பார்த்தீங்களா, இந்த பேருக்கு எவ்வளோ ஒரு லவ் நினைக்கிறேன் பாருங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, விட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். கடைசி வரைக்கும் பார்த்து தான் இருக்கிறாரு, வாங்கி கொடுப்பாரா இல்லைன்னு தெரியல. ஒரு வழியாக எப்படியோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டாருங்க. பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறாரு நினைக்கிறேன், எடுத்துட்டாருங்க. இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழாவிலையும் அந்த மாதிரி நிறையா மக்கள், அதாவது அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வழியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சொல்கிறது டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கேட்டுகள் பார்த்தீங்கன்னா சொல்கிறது போலீஸ்கார் நண்பர்கள் வந்து நிறைய பேர் பேசிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ அந்த பக்கம் போகணும், வண்டி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட்டு செம்மையாக ஃபன்னாக இருந்துங்க, ஜாலியாக இருந்துங்க, நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த குட்டி விளையாட்டும் சரி, நல்லா ஜாலியாக ஒரு பார்த்துட்டு இருந்தோம். மறக்காமல் இந்த மாதிரி நீங்களாம் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, குழந்தைங்கலாம் வந்துட்டீங்க. ஆனால் நாங்கள் முடிச்சுட்டு வரப்போ தான் பாருங்க, சரியான கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு. பாருங்க, தண்ணி கட்டின வரைக்கும் சரியான பயங்கரமான கூட்டம். எக்கச்சக்கமான கூட்டம், அள்ளு விடுது அப்படியே பயங்கரமான அள்ளு சரிங்க பாருங்க. அந்த தளவுல வந்து இந்த தளவு அதிகம், பயங்கர கூட்டம் பார்த்துக்கோங்க. மக்களை சும்மா கண்ணு கட்டினதையும் சும்மா அந்த கூட்டம் சும்மா இந்த திருவிழாவுக்கு சும்மா அள்ளு விடுங்க பாருங்க. அப்படி சொல்றது, ரோட்ல மட்டும் நடக்கிறதுக்கே இடம் கிடையாது. பொதுமக்களை பாருங்க, போறதுக்கும் ரோடு கிராஸ் பண்றதுக்கும் ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த அளவுக்கு சரியான கூட்டம் பாருங்க, பயங்கரமான கூட்டம். லாஸ்ட் 2 பாருங்க.